வணக்கம் நண்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச போறேன். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். கண்ணாடி முன்னாடி நின்னு நம்ம முகத்தையே பார்த்து கேட்போம். நான் சரியா போறேனா? என்னால முடியுமா? நான் வெற்றி அடைவேனா? அப்படி ஒரு நாள் உங்களுக்கு வந்திருந்தா, இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். மாணவனா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் ஆரம்பிக்கணும்னு கனவு வச்சிருந்தாலும் சரி, குடும்பத்துல அழுத்தத்துல சிக்கி மூச்சு முட்டி நின்னாலும் சரி, தன்னம்பிக்கை குறையற அந்த ஒரு நொடி நம்ம மனசுல ஒரு பூகம்பம் மாதிரி. ஆனா இன்னைக்கு நான் ஒரு உண்மை சொல்ல போறேன். இந்த ஒரு உண்மை மட்டும் புரிஞ்சா போதும், நீ மாறிடுவ. அது என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை என்பது நீ தோற்க மாட்டேன்னு நம்புறது இல்ல. தோத்தாலும் நான் எழுவேன்னு நம்புறதுதான். இதுதான் அந்த உண்மை. இதுதான் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற உண்மை. இத மனசுல வச்சுக்கோங்க. என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பையன் இருந்தான். பள்ளியில எப்பவும் முதல் மதிப்பெண் எடுக்கிறவன். திடீர்னு ஒரு தேர்வுல அவன் தோத்துட்டான். வீட்டுல அப்பா திட்டுறாரு, அம்மா கவலைப்படுறாங்க, நண்பர்கள் கேலி பண்றாங்க. அவன் மனசு உடைஞ்சிட்டான். கிளாஸ்ல எல்லாரையும் பார்த்து நினைக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் வருது, எனக்கு மட்டும் ஏன் வரல? இது ஒப்பீடு நோய். தன்னம்பிக்கை சுட்டு கொல்லுற நோய். ஆனா அவனுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னாரு, நீ இன்னைக்கு தோத்துட்ட. ஆனா உன் திறமை தோக்கல. உன் முயற்சி தோக்கல. உன் எதிர்காலம் தோக்கல. இத கேட்ட அந்த பையன் அன்னைக்கே முடிவு பண்ணான். என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். அடுத்த தேர்வுல மட்டும் இல்ல. வாழ்க்கையிலேயே அவன் ஜெயிச்சான். நண்பா, நீயும் தோத்துட்டனா? அது உன்னோட முடிவு இல்ல. அது உன்னோட மறு தொடக்கம். அதனால இப்ப உங்ககிட்ட இருந்து நான் கேட்கறது ஒண்ணுதான். என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான். சரி, இப்ப வேலைக்கு போறவங்க பக்கம் வருவோம். ஒரு பெண் இருந்தாங்க. நல்ல திறமை, நேர்மை, உழைப்பு எல்லாம் உண்டு. ஆனா அவங்க எதிர்பார்த்த பதவி, உயர்வு அவங்களுக்கு கிடைக்கல. காரணம், உடன் வேலை பார்க்கிற ஒரு நபர் அவங்களோட பேர்ல இருந்த நல்ல விஷயங்களை தன் பேருக்கு மாத்தி சொன்னாரு. அந்த துரோகத்தோட வலி எப்படி இருக்கும்னு தெரியுமா? நீங்க உழைச்ச வெற்றிய வேற ஒருத்தர் கை தட்டலாம் வாங்கிக்கிட்டு போற மாதிரி. அவங்க அழுதாங்க. அவங்க உடைஞ்சாங்க. ஆனா அவங்க உழைப்ப நிறுத்தல. ஏன்னா, தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கை நமக்கு தர்ற அடி அல்ல. அடிக்கு பிறகு நம்மை எழுப்புற சக்தி. அவங்க முடிவு பண்ணாங்க, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். மறுப்பு வந்தாலும், துரோகம் வந்தாலும் அவங்க பயணத்தை நிறுத்தல. அவங்க திறமைக்கு இன்னொரு இடம் மரியாதை கொடுத்தது. இன்னைக்கு அவங்க அடுத்த கட்டத்துல இருக்கிறாங்க. நண்பா, உனக்கும் துரோகம் வந்திருக்கா? நம்பிக்கை உடைஞ்சிருக்கும். ஆனா உன் வாழ்க்கை உடையாது. நீ உங்ககிட்ட தினமும் சொல்லிக்கோங்க, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். இப்ப தொழில் தொடங்குற கனவு வச்சிருக்கவங்க பக்கம் போகலாம். ஒரு ஆண் இருந்தார். புது தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. கையில இருந்த சேமிப்பு எல்லாம் போட்டு ஆரம்பிச்சாரு. முதல் 6 மாதம் வீட்டுக்கே பணம் வரல. கடன் அதிகமாச்சு. உறவுகள் சொன்னாங்க, இது எல்லாம் உனக்கு தேவையா? வேலைக்கு போயிடு. சமூக அழுத்தம். கனவை கொள்ளுற சத்தம். தன்னம்பிக்கையை புதைக்கிற குரல். ஆனா அவர் நினைச்சார், என் கனவு பெரியது. என் பயம் சின்னது. அவர் எழுந்தார். ஒவ்வொரு நாள் காலையும் சொல்லிக்கிட்டு கிளம்பினார். என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். மெல்ல மெல்ல முன்னேற்றம் வந்தது. வாடிக்கையாளர்கள் வந்தாங்க. வருமானம் வந்தது. இன்னைக்கு அவரே சொல்றாரு, நான் ஆரம்பிச்ச நாள் என் வாழ்க்கையோட திருப்புமுனை. நண்பா, பணச்சிக்கல் உன்னையும் பயமுறுத்துதா? அது நிஜம். ஆனா அதையும் விட நிஜம் என்ன தெரியுமா? பணத்தை இழந்தவன் தோற்றவன் அல்ல. நம்பிக்கையை இழந்தவன் தான் தோற்றவன். அதனால உங்ககிட்ட தினமும் சொல்லுங்க, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். சரி, இப்ப குடும்ப அழுத்தம் சந்திக்கிறவங்க பக்கம் வருவோம். ஒரு அப்பா இருந்தாரு. வீட்டு பொறுப்பு, குழந்தைகளோட படிப்பு செலவு, வீட்டு கடன், மருத்துவ செலவு எல்லாம் சேர்ந்து அவரோட மனசு களைச்சு போச்சு. ஒரு நாள் அவர் சொன்னாரு, எனக்கு வாழவே பிடிக்கல. நான் சோர்ந்து போயிட்டேன். நண்பா, இந்த வலி யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் தினமும் சுமக்கிற வலி இது. ஆனா அவர் அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாரு. என் குடும்பத்துக்கு நான் தேவை. அதனால எனக்கு தன்னம்பிக்கை தேவை. அவர் தினமும் காலையில தன் நெஞ்சில கை வச்சு சொன்னார், என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன்.
அவரோட சூழல் உடனே மாறல. ஆனா அவர் மனசு மாறுச்சு. மனசு மாறினா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நண்பா, குடும்ப பொறுப்பு பெரியதா தெரியலாம். ஆனா நீ நினைக்கணும், நீ சுமைய சுமக்க பிறந்தவன் இல்ல. சுமைய தாங்கும் சக்தியோட பிறந்தவன். அதனால நீ சொல்லிக்கோ, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். இப்ப இன்னொரு உண்மையான உதாரணம். ஒரு இளைஞன். அவன் விரும்பிய கல்லூரியில சேர முடியல. அவன் கனவு கண்ட வேலைக்கு அனுப்பிய விண்ணப்பத்துக்கு பதிலே வரல. அவன் நேசிச்ச ஒருத்தர் அவனை விட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் குழுவுல அவன் ஒதுக்கப்பட்டான். அவனுக்கு எல்லாமே ரிஜெக்ஷன், நிராகரிப்பு. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் அவனோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னுச்சு. ஆனா அவன் ஒரு நாள் தனியா உட்கார்ந்து முடிவு பண்ணான். என்ன ரிஜெக்ட் பண்றவங்க, அதாவது என்ன நிராகரிச்சவங்க, என் மதிப்பை நிர்ணயம் பண்ண மாட்டாங்க. அவன் தன் பயணத்தை இன்னொருத்தர் வாழ்க்கையோட ஒப்பிடல. அவன் பயணத்தை நேத்திருந்த தன்னோடே ஒப்பிட்டான். அவன் சொன்னான், என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனை உடைக்கல, வடிவமைச்சது. நண்பா, ரிஜெக்ஷன் வந்தா நினைச்சுக்கோ. மறுப்பு என்பது கதவு சாத்துவதில்ல, வேற கதவை திறக்கச் சொல்லும் சத்தம். அதனால நீ சொல்லிக்கோ, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, பணம் இல்லாதப்ப தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? நான் சொல்றேன், போதும். என தன்னம்பிக்கை பணத்தை உருவாக்கும். பணம் தன்னம்பிக்கையை உருவாக்காது. பணம் இல்லாத நாட்கள்ல தான் நம்ம மனசு வலுவா ஆகும். பசிச்சிருக்கப்பதான் நம்ம திறமை கூர்மையா மாறும். தோற்கிற இடத்துல தான் நம்ம எழுற சக்தி பிறக்கும். அதனால தினமும் சொல்லுங்க, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். சமூக அழுத்தம் வந்து சொல்றது. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? தன்னம்பிக்கை சொல்றது. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது நான் இனிமே நினைக்க மாட்டேன். உன் வாழ்க்கை உன் முடிவுல தான் இருக்கணும். உன் கனவு உன் கால்ல தான் நடக்கணும். உன் நம்பிக்கை உன் நெஞ்சில தான் துடிக்கணும். அதனால சொல்லிக்கோ, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். நமக்கு துரோகம் வந்தா மனசு கேட்கும். நான் யாரை நம்ப? தன்னம்பிக்கை பதில் சொல்லும். உன்னை முதல்ல உன்னை நம்பு. இப்ப நீங்க கவனிச்சீங்களா? மாணவர் வாழ்க்கையில இருந்து வேலை வாழ்க்கை, அங்கிருந்து தொழில் கனவு, அங்கிருந்து குடும்ப அழுத்தம், அங்கிருந்து ரிஜெக்ஷன், பிட்ரேயல், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், சோஷியல் ப்ரெஷர், எல்லாமே வேற வேற சீன் மாதிரி இருந்தாலும் எல்லா கதையையும் இணைக்கிற ஒரே நாயகன் யாரு? நீங்க தான். எல்லா சிக்கலுக்கும் ஒரே தீர்வு, எழுந்து நிக்கிற மனசு. அந்த மனசு தினமும் சொல்றது, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். நண்பா, இப்ப ஒரு நிமிஷம் நின்னு யோசி. நீ தோற்ற நாளை விட நீ எழுந்த நாள் தான் முக்கியம். நீ அழுத நாளை விட நீ முடிவு எடுத்த நாள் தான் முக்கியம். நீ பயந்த நாளை விட நீ முதல்ல உன்னை நம்பின நாள் தான் முக்கியம். அதனால இனிமே நீ தினமும் உனக்கு நீ சொல்ற சத்தியம் இதுதான், என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். நண்பா, உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றது ஒண்ணுதான். உன் வாழ்க்கையில எத்தனை பேர் உன்னை நிராகரிச்சாலும், உன்னை நீ நிராகரிக்காத நாள் நீ ஜெயிச்ச நாள். எத்தனை தோல்வி வந்தாலும் நீ எழுந்தா அது தோல்வி இல்ல பாடம். எத்தனை பேர் உன்னை ஒப்பிட்டு பேசினாலும் உன் பயணம் தனி பாதை, தனி வேகம், தனி வெற்றி. பணம் குறையலாம், மரியாதை குறையாது நீ உழைச்சா. அன்பு குறையலாம், ஆனா நம்பிக்கை குறையக்கூடாது, அது உன் ஆயுதம். அதனால இப்ப இங்க இந்த நொடி உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். நீ மாறுவ. நீ உயருவ. நீ ஜெயிப்ப. ஏன்னா நீ தோற்காம இருப்பேன்னு இல்ல, தோத்தாலும் நீ எழுவேன்னு நம்புறவன் தான் நீ. வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ஆனா உன்னை வீழ்த்த முடியாது. எழுந்து நட. உலகம் உன் காலடி சத்தத்தை கேட்கும். நான் சொல்றேன், நீயும் சொல்லு, என்னால முடியும். நான் வளருவேன். நான் தொடருவேன். நான் ஜெயிப்பேன். நான் மாறுவேன். இது ஒரு வரி அல்ல, இது உன் புதிய வாழ்க்கை. நன்றி நண்பா. மீண்டும் எழுவோம். மீண்டும் தொடர்வோம். மீண்டும் ஜெயிப்போம்.